ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ளஸ் காமெடி படமாக வெளிவந்திருக்க குமார சம்பவம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேர் பேப்பர் போட்டுட்டு இருக்காங்க வீடு வீடாக. அதில் ஒரு பையன் சின்ன பையன் அப்படி ஒரு வீட்டில் பேப்பர் போடும்போது ஒரு நாய் அவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. எப்போவுமே இந்த நாய் வந்தால் குலைக்காதே அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இன்னைக்கு மட்டும் குறைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆள் கேட்கும்போது அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா, "அண்ணா அது குறைக்கலண்ணா உங்கள கூப்பிடுது. அதுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொல்றான்." ஸோ இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த நாய் அவங்கள மாடியில குடியிருக்கும் இளங்கோ குமாரவேல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்க்கும்போது இளங்கோ குமாரவேல் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. உடனே இவர் பதறி போயிட்டு, "சார் இந்த மாரி சமூக ஆர்வலரான இளங்கோ குமாரவேல் இறந்து கிடக்குறாருன்னு" சொல்லிட்டு போலீஸுக்கும் ஃபோன் பண்றாரு. அவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு, "இல்ல இது இயற்கையான மரணம் கிடையாது. இவர யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதுல மெயின் சஸ்பெக்ட்டா அந்த வீட்டிலேயே கீழ குடியிருக்கும் நம்ம பாண்டியன் ஸ்டோர் குமரன அவங்க கைது பண்ணிட்டு போக, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? உண்மையாவே நம்ம குமரன் தான் அவர கொலை பண்ணாரா? அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? இதையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான காமெடி ஃபிலிம் பார்த்த எஃபெக்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த படம் குடுத்துச்சு. படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சும்மா காமெடில செதுக்கி வுட்டுட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். முழுக்க முழுக்க ஸ்டோரிய மட்டுமே பேஸ் பண்ணி, காமெடிய நீட்டா எழுதி, அத பிரசன்ட் பண்ணி, ஆக்டரையும் வேல வாங்கி, ஒரு நீட்டான அவுட்புட்டயே குடுத்துருக்காங்க. அதுலயும் செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு வினோத் சாகரோட ஒரு காமெடி சீக்வென்ஸ் இருக்கு. வடிவேலு மட்டுமே ஃபுல்லா பண்ணக்கூடிய அந்த சீக்வென்ஸ நம்ம இறந்து போயிட்ட ரோபோ சங்கருமே பார்த்தீங்கன்னா, வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல ஃபுல்லா பண்ணிப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, வினோத் சாகர் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க காமெடிலயே வச்சு செஞ்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா, பட்ஜெட் மட்டும் தான். அது மட்டும் இன்னும் இருந்திருந்தாலே, இந்த படம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குமரன் யாரு? இளங்கோ குமாரவேல் யாரு? அவர் எப்படி சமூக ஆர்வலராவும், போராளியாவும் இருக்காரு? அவர்னால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் குமரனுக்கு வருது? குமரன் ஃபேமிலி நம்ம இளங்கோ குமாரவேல எப்படியெல்லாம் ஆதரிக்கிறாரு? குமரன் ஃபேமிலி எப்படி? இளங்கோ குமாரவேல் எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நகர்ந்தா கூட, அந்த கிரைம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்துட்டு போகுது. இத தவிர குமரனோட லவ்வுன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு காமெடி சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ஃபுல்லா பண்ணி, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எமோஷனல் சீக்வென்ஸும் வச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்க்கு கதைக்களம் நகரும் பொழுது, செகண்ட் ஹாஃப்லயும் காமெடி இருக்கு. அதுலயும் அந்த 20 நிமிஷம் வினோத் சாகரோட காமெடி சீக்வென்ஸ் இருக்கும். அதெல்லாம் சிரிச்சு, சிரிச்சு வயிறு வலி எடுக்கிற அளவுக்கு அவ்ளோ நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இத தவிர கிளைமாக்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனல் சீக்வென்ஸா போயிட்டு, கிளைமாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காமெடி போர்ஷன வச்சு முடிச்சிருப்பாங்க. பட் படம் இவர் இதுக்காக தான் இறந்தாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். காமெடி ஃபிலிம்னாலே பொதுவா நம்ம லாஜிக்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதுலயும் இந்த படத்துலலாம் நீங்க லாஜிக் பார்க்க முடியாது. மூளைய கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு, எனக்கு 2 1/2 மணி நேரம் டைம் போறதே தெரியக்கூடாது. காமெடி சீக்வென்ஸ் ஃபுல்லா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க இந்த படத்த பாருங்க. மத்தபடி ஸ்டேஜிங்கா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், குமரன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல லீட் ரோல் எடுத்திருக்காரு. அவருக்கு இதுதான் ஹீரோவா முதல் படமா இருந்தா கூட, அவர பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அர்ஜுன் சாயல் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா முடிச்சு கட்டுறதா இருக்கட்டும், அந்த காமெடிக்கு அவரு அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே குடுத்திருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ்ல எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. எமோஷனல் சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல காமெடி சீக்வென்ஸா இருக்கட்டும், பாலசரவணனுக்கும் அவருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, பாண்டியன் ஸ்டோர் குமரன் பார்த்தீங்கன்னா, நீட்டாவே ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இத தவிர கொடுத்த ரோல எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்த ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த போய் படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பெட்டராவே கனெக்ட் ஆகும். மொத்தத்துல இந்த குமார சம்பவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முழு நீள காமெடி படத்த பார்த்த எஃபெக்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த படம் குடுத்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி, அங்கங்க டைமிங் காமெடி வச்ச விதமா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் அந்த வினோத் சாகரோட கன்டினியூஸ் காமெடியா இருக்கட்டும், படத்துல பார்த்தீங்கன்னா, காமெடி சீக்வென்ஸ எழுதி அத நீட்டாவும் ஒர்க் அவுட் பண்ணி ஆர்டிஸ்ட்டையும் வேல வாங்கி அது நீட்டாவே அவுட்புட்டையும் குடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்த ஒன் டைமாவது வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. மூளைய கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு, எனக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருந்தா போதும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. படம் பிளஸ் கிரைம் த்ரில்லர் காமெடி படமாவும் போனா கூட, படம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே என்ன பொறுத்தவரைக்கும் போர் அடிக்கல. இத தவிர இந்த படத்துல பாண்டியன் ஸ்டோர் குமரன் அறிமுகம் ஆகியிருந்தா கூட, பெருசா அவரோட நடிப்ப எங்கேயுமே குறையும் சொல்ல முடியல. காமெடி சீக்வென்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல பாலசரவணனுக்கும் அவருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, அவர பார்க்கும்போதெல்லாம் சின்ன சின்ன அந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட சாயல் அங்கங்க வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லுவேன். எனக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் புடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க குடுக்கக்கூடிய
பார்க்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா வொர்த்தபுளா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்குள்ள கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் மேல கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.